அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். இது என்ன அப்டின்னா, நான் புதுசா கண்டுபிடிச்சதோ, இல்ல நான் வந்து உலகத்துக்கு குடுக்குறதோ கிடையாது. இந்த உலகத்துல நம்ம அதுவும் குறிப்பா வந்து தமிழினத்துக்குன்னு சொல்லிட்டு 1000 1000 காலமா நம்ம கூடயே இருக்கு. ஆனா வந்து அந்த மிகப்பெரிய பொக்கிஷத்த நம்ம அத கொஞ்சம் கூட உணராம, அதோட வேல்யூ என்னன்னு தெரியாம, நம்ம அத வந்து ஒரு குப்பையில போட்டு தூக்கி போட்டுட்டு இது பண்ற மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு கதை மூலியமா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்ப வந்து உங்களுக்கு அதோட அதோட வேல்யூ என்னன்றது புரியும். ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. புராணத்துல வந்து ஒரு முனிவர் வந்து ரொம்ப வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த முனிவர் வந்து எந்த விதமான வரமும் கேட்கவே இல்ல. அவர் வந்து அந்த தவம் பண்றதுல மட்டுமே ரொம்ப இதுவா சின்சியரா இருக்காரு. ஆனா வந்து எனக்கு இந்த வரம் வேணும், அந்த வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. அப்ப வந்து ஒரு நாள் கடவுளே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு எல்லாரும் வரம் வேணும்னு சொல்லி தான் நம்மள வேண்டுவாங்க. வரம் தவம் இருப்பாங்க. ஆனா இந்த முனிவர் வந்து எந்த இதுவுமே நம்ம கிட்ட கேட்காம அவர் நம்மள நினைக்கிறது மட்டுமே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நாமளே ஏதாவது போய் வரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிட்டு அவர் முன்னாடி தோன்றி வந்து கேட்டாராம், உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லுங்க. உங்களோட தவத்துல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன், திருப்தி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா சொல்லுங்க, நான் தரேன்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு எதுவும் வரலாம் வேணாம், நான் இருக்கிறது நிறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரவாயில்ல, நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னைய கூப்பிடுங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு நான் இது பண்றேன், உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிடறாரு. அவர் வந்து ஒரு வாட்டி பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகம் எடுத்த உடனே சரிதான், நம்ம கடவுள் ஒரு வாட்டி சொன்னாரு நமக்கு ஏதாவது தேவைப்பட்டா நமக்கு வந்து வரம் தரேன்னு சொன்னாரு. நாம தான் அடிக்கடி வந்து பாலைவனத்தை கடந்து போறோம், வனாந்தரத்தை கடந்து போறோம், காட்டை கடந்து போகும்போது தண்ணி தேவைப்படுது. சரி, நம்ம நினைக்கிற நேரம்லாம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்போம்னு சொல்லிட்டு கடவுளை நினைச்சு தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்டோன்னே இவர் என்ன நினைச்சாரு, கடவுள் என்ன சொல்றாரு, அடடா தண்ணி மட்டும் தான் உங்களுக்கு வேணுமா, நான் உங்களுக்காக என்ன சொல்றது, நீங்க எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து ஒரு மேகம், ஒரு கருமேகம் உங்களுக்கு மேல வந்து வரும். நீங்க தண்ணி வேணும்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து தண்ணி சுரக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பெருசா கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, சரி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்திரன்ட்ட போயிட்டு இது மாதிரி என்னோட ரொம்ப சிறந்த பக்தர் அவரு, அவர் என்கிட்ட எதுவுமே எந்த வரமும் கேட்கல, முறையா வந்து எனக்கு வந்து ஒரு வரம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதனால அவருக்கு வந்து ஒரு மழை மேகத்தை வர வச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு, அவர் இந்திரன் என்ன நினைக்கிறாரு, சரி கடவுளே நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க சொல்ற வழியில நான் அதை கொடுக்க மாட்டேன், நான் அதை வேற வழியா கொடுக்குறேன். அதாவது அவர் என்ன சொல்றாரு, என்னோட பக்தனுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, அமிர்தமே கொடுத்துரு, சாகாவரம் கொடுத்துரு, அமிர்தமே அவருக்கு கொடுத்துரு, அவருக்கு வந்து தண்ணி தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள் வந்து சொல்றாரு. இந்திரன் சொல்றாரு. இந்திரன் வந்து என்ன சொல்றாரு, சரி பரவாயில்ல கடவுளே நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், ஆனா வந்து அதை வந்து நான் நேரா கொடுக்க மாட்டேன், நான் என்னோட வழியில தான் கொடுப்பேன், அதை அவர் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரின்ட்டு விட்டுட்டு போயிடுறாரு. அப்ப வந்து இந்திரன் என்ன பண்றாரா, ஒரு காட்டுல இருக்க வேடன் மாதிரி ஒரு அந்த தோட்டத்துல மாறி ஒரு அழுக்கு அடைந்த உடைய போட்டுக்கிட்டு ஒரு வேட்டையாடி ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் கையில அந்த தேன் அடைய பிடிச்சிக்கிட்டு அந்த தேனை வந்து கீழே சொட்டிட்டே போகுது. அதை வந்து அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு, அந்த முனிவர் நடந்து வந்துட்டு இருக்காரு, ஏத்தாப்புல போறாரு. போயிட்டு முனிவரே உங்களுக்கு இந்தாங்க சுத்தமான தேன் இருக்கு, தண்ணி வேணுமா, தண்ணி வேணுமா தேன் வேணுமான்னு கேட்கிறாரு. உடனே அவர் பார்த்துட்டு முகம் சுளிச்சுட்டு அதை ஒதுங்கி போயிடுறாரு, அதை வாங்காம போயிடுறாரு, அதை பார்க்கவே இல்லை. அப்புறம் போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு தவம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முறையிடுறாரு. அதாவது நான் எதுவுமே கேட்கல, நீயே தான் கேட்ட, உனக்கு ஏதாவது வர வேணும்னு சொல்லி சொல்லி ஆனா நான் கேட்ட ஒரு சின்ன வரத்தையும் உன்னாட்டி கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து கோவப்பட்டு கேட்கிறாரு. அப்பதான் கடவுள் சொல்றாரு, நான் அதை கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்திரன் அனுப்பி வச்சேன். நீ தண்ணி கேட்ட, நான் உனக்கு அமிர்தமே கொடுக்கறதுக்காக, அமிர்தமே உனக்கு சாகா வரம் கொடுக்கக்கூடிய அமிர்தத்தையே உனக்கு கொடுக்கறதுக்காக அனுப்பி வச்சேன். ஆனா வந்து நீ தான் அதை சரியா புரிஞ்சுக்காம போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படிதான் அந்த கதை முடியும். நான் ஏன் அந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய அறியாமைனால நாம வச்சிருக்க ஒரு சின்ன விஷயம், எல்லா நாளும் பேசிட்டு இருக்க பழ ஒரு பயன்படுத்திட்டு இருக்க ஒரு எளிமையான விஷயம் வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு, அது எவ்வளவு பெரிய வல்லமை எல்லாத்தையும் மாத்தக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு புரியாம அதை வந்து ஏதோ ஒரு அஹ், படிக்க ஆரம்பிக்கிற ஒன்னாவது படிக்கிற பிள்ளையோட ஆத்திச்சூடியில மட்டுமே அதை வச்சுட்டு நம்ம அதை ஒதுக்கி அப்படியே அது மட்டும்தான் அதுக்கு யூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்கிட்டோம். இங்கேயும் நான் வந்து திரும்பவும் பதிவு பண்றேன், என்னோட நோக்கம் வந்து தமிழ் தான் வந்து உலகத்திலேயே மிக சிறந்த மொழி அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு அரசியல் பண்றதோ இல்லை ஒரு மொழியை தூக்கி பிடிக்கிறதோ கிடையாது.
ஆனா இதுல இருக்கிற ஒரு சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கேன். விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் என்ன பண்றோம், தமிழ் மொழின்றது ஒரு மொழி மட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதை ஒதுக்கி ஒதுக்கி போறோம். இது வந்து வெறும் மொழி கிடையாது. இது வந்து மொழிக்கு அப்பாற்பட்ட, அதாவது ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்களேன். ஒரு மொழின்றது என்னத்துக்கு உதவுது? ஒரு மொழி இயற்கையா வந்து இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு. எல்லாரும் அந்த மொழிகளை வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த நம்மளோட உணர்வுகளை வந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி 2 பேரும் ஒரு உணர்வு பரிமாற்றத்தை சரியா வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்துறதுக்காக அந்த வந்து மொழியை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த மொழி, தமிழ் மொழி அப்படின்றது வெறும் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக உருவான மொழி கிடையாது. இயற்கையில பிரபஞ்சத்துல ஒரு ஒரு சில அதிர்வு இருக்கு. அந்த அதிர்வுகளை சரியான விதத்துல அந்த ஒரு பொருள், இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒரு ஒரு பொருளும் எப்படி உருவாயிருக்கோ, அந்த பொருள் வந்து உருவான அடிப்படை, அது ஒரு தாளம்னு இருக்கும், அதிர்வுன்னு இருக்கும். ஒரு ஒரு பொருள் உருவாகிறதுக்கும் ஒரு ஒரு அடிப்படை அதிர்வு இருக்கு. அந்த அடிப்படை அதிர்வோட அந்த அடிப்படை அதிர்வை இது பண்ணி அதுக்கான சரியான சொல் எது அப்படின்றத தேர்ந்தெடுத்து அந்த சொல்ல கொடுத்து அதுக்கு பொருள் அமைச்சிருக்காங்க. அதாவது பொருளுக்கு சொல் அமைஞ்சிருக்கு. சரியா? இதை நான் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக விரும்பல. தமிழ் மொழின்றது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் உணர்வை வெளிப்படுத்துற ஒரு ஒளி கிடையாது. ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும், அந்த ஒரு ஒரு எழுத்துக்கு பின்னாடியும் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை அதிர்வுகளோட சார அமைப்பு இருக்கு. ஓகேவா? சரி, அதுலயும் வந்து இந்த உயிர் எழுத்துக்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம நினைக்கிற உயிர் எழுத்துக்கள் வந்து தமிழ் மொழிக்கு மட்டும் அடிப்படை. இந்த தமிழ் மொழிகள் மட்டும்தான் வந்து உயிர் எழுத்து 12 இருக்கு. அது வந்து தமிழ் மொழிக்கு மட்டும் அடிப்படை. இது இல்லைன்னா தமிழ் மொழி அமையாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உயிர் எழுத்துக்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு மொழியுமே உருவாக முடியாது. எந்த ஒரு மொழி உருவாகணும் அப்படின்னாலும், எந்த ஒரு சத்தம் வந்து ஒரு ஒரு மொழி வந்து ஒரு வார்த்தையா வெளியாகணும் அப்படின்னாலும், இந்த ஒலிகள் இல்லாம எந்த ஒரு மொழியுமே உருவாக்க முடியாது. இது வந்து வெறும் தமிழ் மொழியோட அடிப்படை கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா மொழிகளோட அடிப்படையும், எல்லா மொழிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, சவுண்டும் எல்லாமே வந்து, சத்தம் எல்லாமே வந்து இந்த மொழிகள் தான். அதுலயும் மிக சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 எழுத்துக்கள் அ, இ, அப்புறம் வந்து இம்ன்ற ஒரு, அது ஊமை எழுத்து, ஒரு ஒற்றை எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த அ, இ, உ, இந்த 3 கூட இந்த இம்மு வந்து சேரும்போது அது பல விதமான ஒலிகள் எழுப்பும். எப்படின்னா, இப்போ வந்து அம், உம், இம் அப்படின்ற மாதிரி 3 எழுத்துக்களும் சேர்ந்து இந்த இம்மு கூட சேர்ந்து இந்த 3 எழுத்துக்கள் உருவாகும். இந்த அ, இ, உ, இம், இந்த எழுத்துக்களுக்குள்ள இது வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா இது வந்து ஒரு கடவுள் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அவ்வளோ சிறப்பு இதுக்கு அப்படின்னா, நான் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏன் வந்து இந்த அ, உ, இ அப்படின்ற எழுத்து வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு, இந்த எழுத்துக்கள் அடிப்படை உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓம் அப்படின்றதோட ஒரு விளக்கம் அப்படி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அந்த ஓமுக்குள்ள இருக்கக்கூடிய 3 எழுத்துக்கள் என்ன அப்படின்னா அ, இ, உன்னு சொல்லுவாங்க. இந்த 3 எழுத்துக்கள் தான் இது உள்ள இருக்கு. இந்த ஓம்ன்ற எழுத்தை வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு அதிர்வுன்னு சொல்லுவாங்க. இயற்கையா இருக்கக்கூடிய அதிர்வோட சவுண்ட் வந்து, இந்த பிரபஞ்சம் எழுப்பக்கூடிய ஒலி வந்து ஓம் அப்படின்ற ஒலின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒலி தான் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஒலிக்கும், ஒலி அப்படின்றதுக்கு உருவாகணும் அப்படின்றதுனால இது வந்து வெறும், அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து உருவாக்கப்பட்டது கிடையாது. பிரபஞ்சத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒலியை வந்து ஒரு வடிவமா மாற்றிய ஒரு உச்சரிப்பை தான் வந்து இந்த ஒலிகள், நம்ம தமிழ் ஒலிகள், தமிழ் எழுத்துக்கள் அப்படின்றது பிரபஞ்சத்தோட இயற்கையா இருக்கக்கூடிய ஒலிகளோட அதோட தன்மை மாறாம அதை ஒரு வடிவமா எடுத்து அதை உச்சரிச்சு நம்ம வந்து பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான இயற்கை கட்டமைப்பு தான் வந்து மொழி. அதனாலதான் வந்து நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப, எப்படி வந்து அந்த ஒரு முனிவர் கதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அந்த முனிவர் வந்து சாகா வரங்க தரக்கூடிய அமிர்தத்தையும் அதை அவன் ஒரு வேடன் வச்சிருந்தனால, அது கீழே சொட்டிட்டு வந்தனால அதோட தன்மை, அதோட வேல்யூ என்னன்னு உணராம ஒரு கிட்டத்தட்ட தண்ணிக்கு கூட சமம் இல்லாத ஒரு ஒரு தகுதி இல்லாத அதுவா நினைச்சு எப்படி வந்து அதை ஒதுக்கிட்டு போனாரோ, அதே போலதான் நாமளும் வந்து தமிழ் மொழின்றது எளிமையா நம்ம கிட்ட இருக்கனால, கிடைக்கிறனால, இதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மற்ற மொழிகள் தான் மிக பெருசு, தமிழ்ல வந்து ஒண்ணுமே இல்லை, தமிழை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பணம் சம்பாதிக்க முடியுமா, இன்னைக்கு அவன் எங்க ஓடிட்டு இருக்கு உலகம் அப்படின்ற மாதிரி வந்து
அதோட அதோட உண்மையான இது வந்து வேல்யூ பண்ணாம நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் இப்போ அதுக்காக திரும்பவும் நான் வந்து சொல்றேன், நான் வந்து மற்ற மொழிகளை கத்துக்க கூடாது, மற்ற மொழிகள் வந்து தாழ்வான மொழின்னு நான் சொல்ல வரல. என்னோட ஒரே நோக்கம், இது இருக்கிறதுல இருக்கக்கூடிய சிறப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்க கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இது. இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகாம இருக்கிறத விட மிகப்பெரிய கொடுமையான பாவம் வேற எதுவும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து உங்ககிட்ட உங்க மூதாதையர் வந்து உங்க உங்க தாத்தாவோ பாட்டியோ வந்து உங்ககிட்ட ஒரு பெட்டி ஃபுல்லா வந்து நிறைய வந்து பத்திரங்களையும், அது உள்ள நிறைய பத்திரங்கள் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு 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 கிலோவுக்கு தங்க கட்டி இருக்கு. இப்போ அந்த 1 கிலோ தங்க கட்டி விலை இன்னைக்கு வந்து அதிகம் தான். மேபி வந்து ஒரு 10 கோடி ரூபா போகும். ஆனா இந்த பத்திரங்கள் இருக்கு தெரியுமா, இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு 10 மலையோட சொந்த பத்திரங்கள் வச்சுங்க. ஒரு ராஜா வந்து அந்த காலத்துல உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அந்த 10 மலையோட ஆஹ், ஒரு 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 ஏக்கர் இல்ல ஒரு ஒரு சென்ட் வந்து நீங்க விற்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து 1.5 கோடின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 10 மலை உங்களுக்கு சொந்தமா 10 மலை இருக்கு அப்படின்னா, அந்த 10 மலையை வித்தீங்கன்னா உங்க தலைமுறைக்கு தலைமுறையில எத்தனை தலைமுறை நீங்க வந்து இது பண்ணாலும் செலவு பண்ண முடியாத காசு உங்ககிட்ட இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தங்க கட்டியை மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் சும்மா குப்பை நினைச்சு நம்ம கூட்டி தள்ளிடுறோம், இல்லைன்னா போட்டு கொளுத்தி விட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு தெரிய வருது இது வந்து இவ்வளவு பெரிய வேல்யூவான ஒரு கிட்டத்தட்ட 10 மலைகளோட சொந்த பத்திரம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்களோ. அந்த அளவுக்கு இணையான நம்ம பண்ணிட்டு இருக்க தப்பு. இந்த தமிழை வந்து வெறும் தமிழ் மொழி, இது வந்து ஒரு மொழி, இது வந்து பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது, அதாவது இது வந்து மற்ற மொழிகள் மாதிரி ஒரு உணர்வு வெளிப்படுத்துற மொழி அப்படின்னு நினைச்சிட்டு இதை ஒதுக்கிட்டு போறதுன்றது கிட்டத்தட்ட உங்க மூதாதையோட சொத்தை வந்து நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்காம நீங்களே வந்து அதை எரிச்சிட்டு போறதுக்கு சமமானது. அந்த அளவுக்கு இதுல உண்மையான ஆழமான நிறைய விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு. நான் அதை ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். என்னோட ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைங்களுக்கு இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. நல்லபடியா சேர்த்துட்டு போங்க. நான் அது எது நான் என்ன காரணத்துக்காக நான் சொல்றேன்றதை நான் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து இந்த 3 எழுத்துக்கள் சொல்லியிருந்தேன். இந்த 3 எழுத்துக்களும் எப்படி எப்படி வருதுன்றதை முதல்ல சொல்றேன். இந்த ஒலிக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு, ஏன் வந்து ஒலி முக்கியமானது, சத்தம்ன்றது ஏன் முக்கியமானது அப்படின்றத பழைய பழைய புராணங்கள் எல்லாமே ஒரு எல்லா விதமான இந்த இன்னைக்கு இருக்க எல்லா மதங்கள் பெரிய மதங்களும் அதை பத்தி என்ன சொல்லுதுன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ வந்து பைபிள்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஒரு ஒரு ஆதி ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன அப்படின்னா, இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் கடவுளாய் இருந்தது, அந்த கடவுளோடு இருந்தது, அதே வார்த்தை கடவுளாயும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தையே கடவுளாயும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது நமக்கு ஹிந்துவிசத்துல வந்து நமக்கு வந்து வேதங்களும் உபநிஷதங்களும் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பெரிய அடிப்படையான நூல்களா இருக்கு. இந்த வேதங்கள் வந்து குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, ஓம் அப்படின்ற சவுண்டு. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஆதி சவுண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. வேதங்கள் தான் நமக்கு இருக்கிறதுலே மிக பழமையான ஒரு நூல் வந்து எல்லாருக்கும் தெரியும். வேதங்கள் தான் இது. வேதங்களோட முக்கியமான அடிப்படையே என்ன அப்படின்னா ஓம். இந்த யூனிவர்ஸோட காஸ்மிக் வைப்ரேஷனே வந்து ஓம் அப்படின்றதான் சொல்றாங்க. அதனாலதான் இன்னொரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து இது வந்து ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி அப்படின்னா வந்து என்னது, எழுதப்படாத ஒரு வெறும் மொழியா மட்டும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதை வந்து எழுதி வச்சோம் அப்படின்னா அதோட உச்சரிப்பு மாறி போச்சு, அந்த ஒலி மாறி போச்சுன்னா அதோட மொத்த சாரமும் இல்லாம போயிடும். அதனாலதான் வந்து சரியான உச்சரிப்போட கரெக்டா கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஆதியில வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதை எழுதி வைக்காம ஒரு தகுதி வாய்ந்த சீடனை மூலியமா அந்த உச்சரிப்பை மட்டும் சரியான விதத்துல கடத்திட்டு வந்தாங்க, ஒரு ஒரு தலைமுறையை கடத்திட்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இப்போ அந்த உபநிஷங்களும் அதுதான் குறிப்பிடுது. உபநிஷங்களும் எப்படி சொல்லுது அப்படின்னா, ஒளியை வந்து வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. வைப்ரேஷன் தான் வந்து ஒரு படைப்பு கிரியேஷனை உருவாக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வைப்ரேஷன் அந்த அதிர்வுகள் தான் வந்து எல்லாமே, அடிப்படையே வந்து அதிர்வுகள் தான் சொல்லிட்டு இதை வந்து ஒரு 369 சொல்ற ஒரு கோடு மூலியமாவும் நான் அதை பத்தி விளக்கியிருந்தேன். அதை பார்க்கலன்னா அதை போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த உலகமே வந்து ஆற்றல் அதிர்வு மட்டும்தான். இந்த சயின்ஸ் வந்து இன்னைக்கு குவாண்டம் சயின்ஸ் வரைக்கும் நிரூபிச்சிருக்க ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம பார்க்குற பொருட்கள், பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே வந்து வெறும் அதிர்வா மட்டும்தான் இருக்கு. உள்ளுக்குள்ள வெறும் அதிர்வா மட்டும்தான் இருக்கு.
ஒரு அணுவை வந்து பிளந்து பார்த்தாலும் அதுல 99% வந்து வெறும் வெற்றிடம் இருக்கு. அதுக்குள்ள இருக்க 1%லயும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உள்ள பகுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அது உள்ள மிகச்சிறிய அளவுல ஒரு அதிர்வு தான் நடந்துட்டு இருக்குது. அதிக வேகமான அதிர்வுகள் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த அதிர்வுகளை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த சின்ன அதிர்வுகள் தான், கணக்கிலடங்கா வேகத்துல சுத்துற அதிர்வுகள் தான் இந்த மிகப்பெரிய பார்க்கிற பிரபஞ்சத்தையே உருவாக்குது அப்படின்றத இன்னைக்கு வந்து விளக்கியிருக்காங்க. சரியா? அதே போல புத்திசமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க இதுலயும் யூஸ் பண்ற அந்த இது வந்து ஒரு மந்திர சொல்லு என்ன அப்படின்னா ஓம் மணி அந்த பத்மஹம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாருமே ஒரு ஒரு கொள்கைகள் வந்து வேற வேற மாதிரி இருந்தாலும் நடைமுறைகள் வந்து வேற மாதிரி இருந்தாலும் ஆனா அந்த அடிப்படை விஷயங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் மாறவே இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஓம் அப்படின்ற இது வந்து மோஸ்ட்லி அந்த அடிப்படை வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கான ஒளின்றதே எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். சரியா? அடுத்து வந்து இஸ்லாமும் பாத்தீங்க அப்படின்னா குரான்லயும் பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம சிம்பிளா இது வந்து இவ்வளவு கூட நம்ம போக தேவையில்ல. அல்லாஹுன்னு சொல்லுவாங்க, அல்லாஹூ அக்பர்னு சொல்லுவாங்க. இந்த அல்லாஹ் அப்படின்றதுல என்ன இருக்குன்னா ஆவும் ஊ இருக்கு. அல்லாஹூ ஊல ஊ வருது. இப்படி வந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆ ஊ இம் இல்லாத ஒரு எழுத்துக்களை பார்க்க முடியாது. அதே போல சீக்கியர்களை யூஸ் பண்ற முக்கியமான ஒளி வந்து ஓங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓங்காரம் அப்படின்றத வந்து ஓங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒளியை தான் அவங்களும் யூஸ் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஓ சவுண்ட் வந்துருச்சு. திருக்குறள் வந்து முதல் குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலா வந்து இதுக்கு விளக்கம் வந்து நிறைய பேர் நிறைய விதமா எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. எதுக்காக வந்து ஒரு எழுத்தை வந்து மற்ற குறள் எல்லாம் வந்து மிக தெளிவா ஒரு ஒரு சொல்லுக்கும் வந்து தெளிவா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற அளவுக்கு மிக துல்லியமா சொன்ன திருவள்ளுவர் எதுக்காக இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்றது மட்டும் அந்த எழுத்துக்கள் தான் கடவுள்னு நேரா சொல்லாம ஏன் வந்து ஒரு இப்படி ஒரு 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 ஆதி பகவன் அப்படின்ற ஒரு கடவுளை மட்டும் குறிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிருப்பாரா அப்படின்றது ரொம்ப நாளா ஒரு எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. அதே போல நான் இன்னைக்குமே வந்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு இப்ப நம்ம தமிழ் மொழி இருக்கு அப்படின்னா தமிழ் மொழி தமிழர்களுக்கு சொந்தம் அப்படின்ற எண்ணத்தை நான் என்னையும் வளர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து அறிவியல் அப்படின்ற அறிவியல் மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அது வந்து நிச்சயமா உலகத்துல இருக்க இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிருக்கும் பொதுவானதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த கடவுள்ன்ற கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மதத்துக்கு மட்டுமே ஒரு கடவுளா இருந்தா அது கடவுளா இருக்க முடியாது அப்படின்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு புரியாத வயசுல இருந்தே அந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. அது எப்படி ஒரு ஒரு இனத்துக்கு மட்டும் ஒரு கடவுள் இருக்க முடியும்? ஒரு இனத்துக்கு மட்டும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா அப்ப அடுத்த இன மக்கள்லாம் என்ன வருது? அவங்களும் வந்து இந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட மக்கள் தானே அப்படின்ற ஒரு இது வந்து எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். அந்த அடிப்படையில அதை நான் ரொம்ப நாள் யோசிச்சு இப்பதான் வந்து எனக்கு எனக்கு புரிஞ்ச விதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அகர முதல எழுத்தெல்லாம் அதை வந்து நல்லா பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து 3 லெட்டர் வந்துடும். அகர உகர எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் ஆம். இந்த அம் இம் உம் அது எப்படின்னா இது பண்ணலாம். இந்த 3 எழுத்துக்களுமே வந்து இதுல வந்துடும். இந்த ஆ உ இம் அகர முதல ஆ உ இம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதற்றே உலகுனா இதுதான் வந்து ஆதி பகவன் அப்படின்னா ஆதி ஆதாரமாகவும் அதுக்கு இருக்கக்கூடிய தோற்றமாகவும் எல்லாமாவும் அமைஞ்சது முதற்றே உலகு. இந்த உலகுக்கே முதற்றா அமைஞ்சது இந்த 3 எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட இந்த பைபிள்ல சொல்ற வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோட இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது, அதுவும் இது ஒன்னாகுதான். அதே போல வேதங்களை சொல்ற ஓம் அப்படின்ற ஒளிதான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்றதும் ஒரு இதுவாகுதா. அதே போல நம்ம குரான்ல இஸ்லாம்ல சொல்ற அல்லாஹூ அப்படின்றதும் வந்து இந்த ஆவுன்றது இதுவாகுதா. கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கள் இல்லாம ஒரு தெய்வ நிலை அப்படின்றது கிடையவே கிடையாது. அதே போல ஒரு தெய்வத்தோட பேரும் பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் இல்லாம அமையாது. இப்போ வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். சிவம் எடுத்துக்கோங்க. இதுல வந்து இ, இதுல வந்து அம். ஓகேவா? அடுத்து வந்து சக்தின்னு எடுத்துக்கோங்க. இப்ப சக்தின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஆ, இதுல வந்து இ, இந்த சாரி வந்துருதா. அடுத்து வந்து எந்த பேர் வேணா எடுத்துக்கோங்க. நீங்க வந்து விஷ்ணுன்னு எடுத்துக்கோங்க. விஷ்ணு எடுத்தீங்கன்னா இது வந்து இ, இது வந்து உ, இந்த சாரி வருதா. அடுத்து வந்து இப்படி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா முருகா அப்படின்னு பாத்தீங்கன்னா உ ஆ, இந்த சவுண்ட் வருதா.
அடுத்து இப்ப கிறிஸ்தவ கடவுள்கள் பாத்தீங்கன்னா யாவேன்னு சொல்லுவாங்க, அவங்க பெரிய கடவுளை வந்து யாவேன்னு சொல்லுவாங்க. ஆ அது மாதிரி வருதா, இந்த சாரி வந்துருதா, வந்துருதா. அதே போல இயேசுன்னு பாத்தீங்கன்னா இயேசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இ உ அந்த எழுத்துக்கள் வந்துருதா. அது கிறிஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து அப்படின்றதுலயும் பாத்தீங்கன்னா இ உ அப்படின்ற சாரி வந்துருதா. இப்படி உலகத்துல இருக்க எந்த கடவுள் பேரை எடுத்தாலும் இந்த மூன்று எழுத்துக்கள் ஒளி இல்லாம அந்த எந்த ஒரு கடவுள் பேருமே முழுமையடையாது. எந்த ஒரு கடவுள் பேருமே வராது. நீங்க எந்த வார்த்தை வேணாலும் எடுத்து பாருங்க, எல்லா வார்த்தைகளிலுமே இந்த உச்சரிப்புன்றது இருந்துகிட்டே இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதே போல தாவோ அப்படின்றதும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு ஃபர்ஸ்ட் இதை சொல்லுவாங்க, த தாயோ த தாவோ தட் கேன் பி ஸ்போக்கன் இஸ் நாட் த எட்டர்னல் தாவோன்னு சொல்லுவாங்க. அதாவது வார்த்தையால குறிப்பிடுற எந்த ஒரு விஷயமோ தாவோன்றதே அவங்க கடவுளுக்குன்ற குறிக்கிற சொல்லு. நம்ம வார்த்தையால குறிப்பிட முடிஞ்ச எந்த சொல்லுமே கடவுளா இருக்க முடியாது, எட்டர்னல் காடா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு ஒரு இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஆ உ இம் அப்படின்ற இந்த 4 எழுத்துக்கள், இந்த 3 எழுத்துக்கள், இந்த இம் வந்து நம்ம எழுத்தா சேர்க்கக்கூடாது, இது வந்து 3 கூட சேர்ந்து வரும். அம் உம் இம் அப்படின்னு சேர்ந்து வரும். ஸோ ஆ இ உ, ஓகேவா. இந்த 3 எழுத்துக்கள் தான் வந்து கிட்டத்தட்ட தெய்வ எழுத்துக்கள்னு சொல்லலாம். மற்ற எழுத்துக்கள்லாம் சிறப்பு இல்லையான்னு சொல்ல அப்படி கிடையாது. இந்த 3 எழுத்துக்கள் அதுலயும் ரொம்ப சிறப்பானது, ஓகேவா. அதே போல இப்ப நம்ம வந்து நம்ம இதுல வந்து மொழியில வந்து 3 விஷயம் சொல்லுவாங்க. இயல், இசை, நாடகம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயல், இசை, நாடகம் தான் வந்து ஒரு மொழியோட 3 விதமான வெளிப்பாடுகள் வந்து இயல், இசை, நாடகம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இயல்ன்றது நமக்கு தெரியும், எல்லாமே எழுத்துக்கள். இப்ப இசையை எடுத்துக்கங்க, இசையில வந்து ஒரு 7 ஸ்வரங்கள் தான் இருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படை, உலகத்துல எந்த வித இசை இருந்தாலும் இந்த ச ரி க ம ப த நீ ச அந்த இதுல வந்து எல்லாத்தையும் அடைக்கலன்றது உங்களுக்கு தெரியும், 7 ஸ்வரங்கள்னு சொல்லுவாங்க. ச ரி க ம ப த நீ ச அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்ப இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா, சாவுக்கு பின்னாடி ஆ இருக்கு, ரீக்கு பின்னாடி ஈ இருக்கு, டாக்கு பின்னாடி ஆ இருக்கு, மாக்கு பின்னாடி ஆ இருக்கு, பாக்கு பின்னாடி ஆ இருக்கு, டாக்கு பின்னாடி ஆ இருக்கு, நீக்கு பின்னாடி ஈ இருக்கு, ஈ சாரியை, சாவுக்கு பின்னாடி ஆ. இப்படி பார்க்க போனீங்கன்னா அந்த 7 சுவரத்துல கிட்டத்தட்ட 5 எழுத்துக்களும் இந்த ஆவோட அடிப்படையா தான் இருக்கு. இசைக்கு உலகத்துல இருக்க எந்த வித இசை உருவானாலும், அந்த ஒளி உருவானாலும் அதுக்கு வந்து ஒரு பேசிக்கா இருக்கிறது, ஒரு அடிப்படையா இருக்கிறது இந்த ஒலிகள், இந்த ஆ இ அப்படின்ற ஒலிகள். இது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லிட்டே போலாம். இப்ப நமக்கு நம்மளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கான உதாரணங்களை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வந்து அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு எங்க வந்து நம்ம இதை வந்து நம்ம வந்து விட்டுட்டு இது பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம தமிழ் எழுத்துக்கள் தோன்றி கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த மொழி தோன்றினப்ப இதுக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அந்த நாள்ல நமக்கு இருந்தது ஒரே ஒரு மொழி. அதே போல ஒரே ஒரு மதம்னு சொல்ல முடியாது. அது மதம்ன்ற வார்த்தை எப்ப வந்ததுன்னா, இன்னொரு மதம், அதாவது இன்னொரு மதம் வந்து உருவான பிறகுதான் வந்து இந்துத்துவத்தை வந்து ஒரு மதம் அப்படின்ற கோட்பாடுகளே கொண்டு வந்தாங்க. மற்ற மதங்கள்லாம் வந்த பிறகுதான் வந்து இதை வந்து தனி மதம் அப்படின்ற ஒரு கீழே கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இந்துத்துவம்ன்றது ஒரு மதமே கிடையாது. இது வந்து இயற்கையோட ஒரு மொழி, அவ்வளவுதான். இயற்கையோட மொத்த தொகுப்பு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உச்சரிப்புகள் எல்லாத்தையும் அதோட அதோட தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு அறிவியல், சரியா. நான் வந்து இது இங்க இந்துத்துவத்தை வந்து முக்கியத்துவப்படுத்துறதோ இதை பெருசுப்படுத்துறதுக்கு காட்டுறதுக்கோ அப்படி கிடையாது. நான் வந்து எந்தவித மத சார்பற்றவனும் கிடையாது, எந்தவித மொழி சார்பானவற்றும் கிடையாது, எந்த விதமான ஒரு இதுலையும் நான் வந்து பேசல. நான் பேசுறது தூய அறிவியல், இந்த தூய இயற்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை மட்டும்தான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து மக்கள் வந்து இதை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த காலத்துல மக்கள் வந்து இந்த மொழியை உருவாக்கும் போது அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் வழியா வந்து மக்களுக்கு இதை கொண்டு போனாங்க. ஒரு விஷயம் வந்து பக்தி, இன்னொரு விஷயம் வந்து ஒரு காதல் பாடல்கள், ஓகேவா. பக்தி வழியாவும் காதல் பாடல்கள் வழியாவும் இதை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க மக்களுக்கு. ஆனா வந்து அந்த டைம்ல இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த டைம்ல பக்தி இலக்கியங்களை தவிர இந்த நம்ம யூஸ் பண்ற பக்தி இலக்கியங்களை தவிர வேற எந்த கடவுளும் அப்ப கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து இந்த வழியிலே வந்து மொத்தமா வந்து இந்த எழுத்துக்களோட பின்னாடி இருக்க அறிவியலை வந்து அதுலயே அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது பின்னாடி வந்து இது வேறுபடுத்தி காட்ட வேண்டிய தேவை வரும், மற்ற மதங்கள் வந்து இதை ஆக்கிரமிப்பு பண்ணும் அப்படின்ற அவசியம் அந்த 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 டைம்ல வந்து அதுக்கான அவசியம் வந்து இல்லவே இல்லை. ஸோ அதனால வந்து பக்தி பாடல்களாகவும் காதல் பாடல்களாகவும் இது உருவாக்கி வச்சு போயிட்டாங்க, சரியா.
இப்போ வந்து நம்ம இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்ல வந்து திருமுறைகள், பாசுரம், அப்புறம் வந்து இந்த அருணகிரிநாதரோட பாடல்கள், பக்தி பாடல்கள், அதெல்லாம் வந்து நிறைய படிக்கும்போது நோய்கள் தீரும், பேச்சாற்றல் நல்லா வளரும், அறிவாற்றல் வளரும், மனசு வந்து நல்லா ஒருங்கிணைப்பாகும், குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வெறும் வந்து பக்தி பாடல் நினைச்சு நம்ம ஒதுக்கிட்டு போறதுதான் வந்து நம்ம மிகப்பெரிய மூலத்தனம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு எழுத்துக்களை வந்து ஒரு ஒரு விதமான தாள அதிர்வுல வந்து இப்ப வந்து சரிகம பதனிசா அப்படின்றது சரிகம பாதனிசா அப்படின்றது எப்படி வந்து இங்க இருந்து கீழ இருந்து மேல ஏறி திரும்ப இப்படி கீழே வருதோ, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இப்ப வந்து நமக்கு இந்த அலைகள் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வேவ்ஸ் வந்து இப்படி அழகா ஒரே சீக்வன்ஸா ஃபார்ம் ஆகுறதுக்கும் இப்படி இப்படி மாறி ஃபார்ம் ஆகுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? இந்த அலைகள் வந்து ஒரே மாதிரி ஒரே அழகான ஒரே சீரா வந்து ஃபார்ம் ஆகும்போது இப்படிதான் வந்து ஒரு இந்த இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒரு விஷயம் வந்து எப்படி உருவாகுதுன்னா, இந்த அலைகளோட சீர்தன்மை, அதாவது அது அது இது பாக்குற கடத்தப்படுற அந்த தெளிவான சீர்தன்மையில இருந்து தான் உருவாகுது. அந்த அலையோட சீர்தன்மையில இருந்து தான் உருவாகுது. சரியா? ஒரு அலை வந்து எப்படி வந்து உருவாக்கப்படுது, நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே ஆற்றல் வடிவா தான் கடத்தப்படுது. அந்த ஆற்றல் வந்து எப்போ வந்து ஒரே சீரா வந்து உருவாகுதோ அப்போ வந்து அந்த பொருள் வந்து அது முழுமையா இருக்கும். இந்த அலையில வந்து எப்போ வந்து மாற்றங்கள் நடக்குதோ, எப்போ வந்து ஒரு சமச்சீர்தன்மை வந்து பாதிக்கப்படுதோ அப்போ வந்து அங்க வந்து அந்த இடத்துல வந்து அது வந்து ஒழுங்கற்றதா இருக்கும். அதுதான் வந்து உடம்புல வந்து உடம்புலயும் இதே தான் நடக்குது. உடம்புல இருக்க எல்லா சுரப்பிகளும் எல்லா அதிர்வுகளும் சரியா இயங்கும் போது அது வந்து ஆற்றல் ஆரோக்கியம் சொல்றோம். எப்போ வந்து இந்த ஏதோ ஒரு பகுதியில வந்து இந்த ஆரோக்கியம் இந்த இந்த இது வந்து குறையுதோ அது வந்து அது அது பேர் தான் வந்து நம்ம நோயின்னு சொல்றோம். சரியா? இந்த ஒலிக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் இருக்கு. இப்ப வந்து நமக்கு உடம்பு சரியாதவங்களுக்கு கூட இந்த ஓம் அப்படின்ற ஒரே அதிர்வை வந்து தொடர்ந்து உச்சரிச்சுட்டே இருக்க வச்சோம் அப்படின்னா அது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சவுண்ட் வந்து ஒரு 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 உச்சரிப்பும் வந்து நம்ம உடம்புல பிறக்கிறது வந்து ஒரு ஒரு இடத்துல பிறக்கும்ன்றது எல்லாருக்கும் அடிப்படையா தெரியும். நீங்க ஒரே ஒலி இந்த ஒலியை வந்து உச்சரிச்சே இருக்கும்போது இந்த ஒலி வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் கடந்து செல்லும். உங்க தலை முதல் கால் வரைக்கும் இந்த இடத்த வந்து இந்த நம்ம கழுத்து பகுதியில உருவாகி தலை வரைக்கும், தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் இந்த ஒலி வந்து இப்படி பரவும். நீங்க வேணா சும்மா இருக்கும்போது உச்சரிச்சு போறாங்க ஓ அப்படின்றத உச்சரிச்சுட்டே இருங்க. ஒரு சத்தமா கொஞ்சம் உச்சரிங்க தனியா ரூம்ல இருந்தா உச்சரிச்சு பாருங்க. இந்த வைப்ரேஷன் வந்து உடம்பு ஃபுல்லா பரவும். இந்த உடம்பு ஃபுல்லா பரவும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்பே எல்லாமே அதிர்வு தான். நம்ம பார்க்குற பொருட்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாமே அதிர்வு தான். ஸோ இந்த அதிர்வு போயிட்டு எங்கேயாவது பிளாக் பிளாக் இருக்க இடத்துல நம்ம இடத்துல நோயின்றது என்னன்னா இந்த அதிர்வுகள் வந்து சீரமையிறது. இந்த ஒழுங்கமைவா இல்லாம தாறுமாறா போறதுதான் வந்து இந்த நோயின்னு சொல்றது. ஸோ இந்த அதிர்வு அந்த இடத்துல போகும்போது அந்த ஒழுங்கமைவை சரி பண்ணி இந்த அதிர்வு அதை விட அதிகமா இருக்கும்போது இந்த அறிவு அது அது வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறைய வந்து வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மணல் இது வந்து சுத்திட்டு இருப்பாங்க. அதுல ஒரு அச்சு மாதிரி வச்சுட்டு அந்த ஒரு இதை வந்து ஒரு ஒரு இது மாதிரி வந்து சுத்திட்டே இருக்கும், சுழந்துட்டே இருக்கும். நீங்க இந்த இடத்துல ஒரு சின்ன மணலை எடுத்துட்டீங்க, இங்க எத்தனை ஒரு குழியா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இது ஒரு 4 வாட்டி சுத்தும் போது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மணலை ஃபில் பண்ணி திரும்ப சமநிலை கொண்டு வந்துடும். திரும்ப அதே போல நீங்க இந்த இடத்துக்கிட்ட மணல் வந்து எடுத்துட்டீங்க, இந்த இடத்துல கொஞ்சம் மணல் எடுத்துட்டீங்க, இந்த இடத்துல மணல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த இடத்துல குழியா இருக்கும். இது சுத்தி வரும்போது இந்த மணலை சீர் பண்ணிட்டே வரும், சமப்படுத்திட்டே வரும். ஒரு 10 வாட்டி பண்ணும்போது இந்த மணல் வந்து திரும்ப வந்து பழையபடி அந்த இது குழியெல்லாம் இல்லாம ஒரே சீரா வந்து அமைஞ்சிடும், ஒரே சீரா ஆயிடும். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான உதாரணம். நம்ம நோய் எப்படி சரி பண்ணுது அப்படின்றது, இந்த அதிர்வுன்றது எப்படி வந்து நோயை சரி பண்றது அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். சரியா? அந்த அளவுக்கு இதுல வந்து நோயை குணப்படுத்தக்கூடிய உண்மையான ஆற்றல் இருக்கு. இது வெறும் வந்து புராண கதையோ இல்ல வந்து நம்ப முடியாத ஒரு மூட நம்பிக்கையோ கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் இது. ஆனா இது அறிவியல்னு சொல்லாம வெறும் பக்தியா மட்டுமே, நீ பக்தியா நம்பினா போதும், இதை பண்ணினா போகணும், உனக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வந்து அதை வந்து இதெல்லாம் ஒரு இதுவா, நமக்கு எவ்வளவு மெடிசன் போட்டாதான் குணமாகும், இதெல்லாம் போய் குணமாகுமா அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து அதை ஒதுக்கிட்டு போயிடுறோம். நான் எப்பவும் சொல்றேன், நீங்க ஆங்கில மருத்துவத்தை ஃபாலோ பண்ண வேணாம். நான் எதுவுமே திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றது என்னன்னா, இதோட முக்கியத்துவத்தை குடிப்பெறதுக்காக மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். மற்ற எதையுமே வந்து ஒரு கேவலப்படுத்துறதுக்காகவோ இல்ல வந்து மற்றவங்களை தரக்குறைவா காட்டுறதுக்காகவோ நான் எதுவும் பண்ணல. நான் பண்றது இதோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இதை உணரணுன்றதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரியா?